சீமான் சார்பாக 3 இப்படி வாங்க. தமிழக முதலமைச்சர் ஆர்வம் காட்டியும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் இன்னொரு சந்திப்பில் சந்திக்கலாம் என கூறியுள்ளது தமிழகத்திற்கு பெரும் தலைகுடிவாக இக்கூட்டம் கருதுகிறது. ஒரு சினிமா அங்கே வந்துருச்சுன்னா மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுறான். நம்மளுடைய முதல்வர் பிடிக்கலையோ அவர் முதல்வராக இருக்கார். அவருடைய பேனர் அங்கே வரப்போகிறாருன்னு சொன்னோன்னே பேனரை பூரா கிழிச்சு ரோட்டில் போகிறான். இதில் என்ன பிரச்சனைனா கிழிக்கிறது தாவேக்காவானே தெரியல, ஒரே துண்டாக இருக்குது. எதுக்குடா அந்த கட்சிக்குள்ளேயே கிழிக்கிறாங்க? நான் கொஞ்ச நேரம் உத்து பார்த்தேன். அது எங்கே நடக்குதுன்னு தெரியல. எங்கே நடக்குது, தமிழ்நாட்டிலையா எங்கேன்னு பார்த்தா அது அந்த கர்நாடகாவில் நடக்குது. அதனால் அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் பார்த்தா எங்கள் அண்ணன் வேலண்ணன் சீமானெல்லாம் எவ்வளோ நம்ம தங்கத்தட்டில் வைக்கலாம். அவ்வளோ இனவரி அந்த வெறியெல்லாம் கிடையாது. தேவைக்கு நம்ம அரசியல் பேசுகிறோமே தவிர, ஆனால் உள்ளூர மனிதநேயம் என்பது 2 பேருக்கிட்டே இருக்குது. தமிழ் தேசியம் பேசினாலும் ஆனால் அவங்ககிட்ட மனிதநேயமே இல்லை. நம்மளை சுட்டு கொண்டா கூட சந்தோஷப்படுறான். ஆனால் இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்படிப்பட்ட நேரங்களில் இந்த உன்னதமான கூட்டம் அண்ணன் கூட்டின உடனே வர்றேன்னு சொன்னேன். அண்ணன் வேலண்ணன் ஒரு தனியார் சொன்னெல்லாம் சொன்னாங்க, சாமி பாபுஜி சாமிலாம் சொன்னாங்க இது முக்கியமான கூட்டம், அதுக்கு எல்லோரும் வரணுன்னு வந்திருக்கோம். இது கூடி களையக்கூடிய அரசியல் கூட்டமாக இல்லாமல் இதை நிலைநிறுத்தி இதை உள்வாங்கி இதை ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும். அண்ணன் சொன்னது போல் இந்த நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நம்மளுடைய கோரிக்கையை வைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அமைய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இப்போ உடனே எதிர்வினை ஆற்றணும். நம்ம அதுக்கு நேரம் இல்லை. அது 7ஆம் தேதிக்கு முன்னாடி நடத்த முடியாதுங்கிறத தான் நாங்கள் 7ஆம் தேதி 1 வாரம் அவகாசம் கொடுத்து முடிவு பண்ணியிருக்காங்க. சில தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கியிருக்கிறோம். எல்லா தலைவர்களும் அந்த ஒரே கருத்தாக 7ஆம் தேதின்றது சரியாக இருக்குமா? ராஜரத்னம் ஸ்டேடியம் அல்லது அந்த நம்ம மெரினா ஒட்டின இடம் 2 இடம் தான் அனுமதி கொடுக்குறாங்க. ஏன்னா இவனும் 1 வாரத்துக்கு முன்கூட்டியே அனுமதி வேணுன்றாங்க. அப்படின்னா மனுவை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் 7ஆம் தேதி எல்லோரும் உங்களுடைய ஒத்துழைப்பு வரவேற்கப்படுகிறது. சரிதானா? 7ஆம் தேதி. நன்றி. ரத்தம் எங்களுக்காக ஒரு நாள் ஷூட்டிங்கை தள்ளி வச்சுருங்க. நன்றி. இந்த உண்ணாவிரதம் என்பதை நாம் ஒரு தொடர் கவன ஈர்ப்பு ஒரு போராட்டமாக ராஜரத்னம் ஸ்டேடியம் அல்லது நம்முடைய அண்ணா சாலை அருகில் காவல்துறை இப்போது சென்னையில் நமக்கு போராடுவதற்கு எங்கும் இடமே தருவதில்லை. வள்ளுவர் கோட்டம் மூடிவிட்டார்கள், மெரினாவை ஏற்கனவே மூடிவிட்டார்கள், சேப்பாக்கம் மூடிவிட்டார்கள். அதான் அவர் அதனால் அரசு இப்போது கொடுக்குற அந்த இடத்தில் பல்லாயிரக்கணக்கான பேரை நம்ம அங்கே வந்திருக்கிற கட்சிகள் எல்லாமே சுமார் ஒரு 40 அமைப்புகள் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுக்கு ஒரு 1000 பேர்னாலே 40,000 பேர் ஆகிடும். சென்னை திணறிடும். இது டாக்டர் தானே ஒருங்கிணைக்கிறாரு, அவர் தானே முன்னெடுக்கிறாரு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார். அந்த போராட்டத்தை நாம் அனைவரும் சேர்ந்து முன்னெடுக்கிறோம். அதான் அதில் கவனமாக எந்தவித ஈகோவும் இல்லாமல் டாக்டர் சொன்னார். நேற்று கூட நான் டாக்டர் தனியரசு எல்லோரும் உட்காந்து ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக எல்லாரையும் அழைக்கணும், யாரும் விட்டுறக்கூடாது அப்படின்றத பற்றி பேசணும். அப்போ இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பின் கீழே இந்த காவேரி உரிமை மீட்புக்கான ஒரு குழுவாக அல்லது ஒரு கூட்டமைப்பாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அவங்க பாருங்கள் எண்ணிக்கையில் குறைவாக தான் இருக்கிறான். ஆனால் அந்த அரசு, கர்நாடக அரசு அவனுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருக்கிறான். ஒரு சட்டையை பிடிக்க மாட்டேன்றான், ஒரு தள்ள மாட்டேன்றான், ஒரு அடிக்க மாட்டேன்றான். நம்முடைய உடைமைகள் அங்கே கொளுத்தினாலோ, தீயிட்டு பேருந்து எரித்தாலோ, நம்ம மக்களை அடித்தாலோ, சட்டையை கட்டி அரை நிறுவனமோ தோப்புக்கரணம் போட வச்சாலும் அந்த காவல்துறை அங்கே அவ்வளோ ஆதரவாக இருக்குது. வழக்கு போட மாட்டேன்றான். ஆனால் இங்கே நம்மளை வழக்கு போட்டு அவ்வளோ கொடுமை. அது எந்த ஆட்சிகளாக இருந்தாலும் சிறையில் அடைப்பதோடு இப்போ இந்த நீட்டு போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை இந்த அரசு எப்படி கையாண்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆக எந்த ஆட்சிகள் வந்தாலும் சரிதான், எந்த காட்சிகள் மாறவே மாட்டேங்குது. போராடுறவங்க நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம், அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறோம், வழக்கு சந்திச்சுட்டே இருக்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம் ஒரு பெருந்திரள் தமிழருடைய அந்த எழுச்சி அங்கு உண்டாக்கப்பட வேண்டும். அதனை நாம் அனைவரும் சேர்ந்து உண்டாக்குவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த அழைப்பை ஏற்று வருகிற இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.